எல்லாத்தையும் வசீகரிக்கும் தன்மை உண்டு, பேசி சாதிக்கக்கூடியது. இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க சுற்றி ஒரு 10-15 பேர் பேச்சால் வெல்லும் திறமை படித்தவங்க. பிஸ்னஸுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். 9-10 11 இருக்கார். பொதுவாகவே ரிஷபராசி தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர். கோயில் கட்டுறாங்க, கோயில் குளத்துக்கு அந்த தானம் கொடுத்தவங்க சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு 11ஆம் அதிபதி வரார். தொழிலில் குலதெய்வ கோயில் அனுகிரகம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டிய காலகட்டங்கள் அஞ்சில் சனி பார்க்கும் பொழுது குலதெய்வ கோயில் உங்களை அழைக்குதுன்னே சொல்லலாம். சனி பகவான் இயற்கையாகவே இந்த 11ஆம் வீட்டிலிருந்து அள்ளி கொடுக்க காத்திருக்கார். சனி போல இப்போ கொடுப்பானும் இல்லை. சனி சம்மந்தப்பட்டது நீங்கள் தைரியமாக இது பண்ணிக்கலாம். கடவுள் வழிபாடு பண்ணிட்டாலும் தவறு இல்லை. சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டா ரியல் ஒன் ஆன்மீக நேயருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்குன்னா குரு பயிற்சி மகா பலாபலன்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் வேகப்படுத்தணுங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது குயிக்காக முடிக்கணும். ஏன்னா வருகின்ற சில வருடத்துக்கு இன்றைக்கி விட்டிங்கன்னா பண்ண முடியாது. அது என்னென்னு பார்ப்போம். ஏன் விஷயத்தை வேகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, இன்றைக்கி கால சூழ்நிலைகள் நிறைய விஷயங்கள் நல்லா தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் கவனித்தா போதும். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்ப்போம். சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசிக்கு நான் பேச போகிற முதல் விஷயம் தன தானிய விருத்தி, பண யோகம் உண்டு. உங்கள் ராசிக்கு 8-11 2ஆம் இடத்தில் வரும்போது செல்வ செழிப்பை கொண்டு வர காத்திருக்கிறது. எதிர்பார்த்த பணங்கள், வரவேண்டிய பணங்கள் சில மாதங்கள்லேயே வந்துடும். ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கணிசமாக அமௌண்ட் உண்டு. இதே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அப்போ வேகப்படுத்தலாமா? இதே இது ஒரு வேலைக்கு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணலாமா? சாதாரண வேலையில் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, புது முயற்சிகள் ரிஸ்க் எடுக்கிறவங்க, அப்போ ஒரு பணத்தோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. நான் நிறைய பேர்த்துக்கு சொன்னேன். ஒரு லாயர் வந்தார். அவருக்கே பார்த்திங்கன்னா அவரோட ஸ்கேலை கொஞ்சம், அதாவது சேலரியை கொஞ்சம் கிளைண்ட்டு வாங்குறத கொஞ்சம் பண்ண சொன்னேன். ஏன்னா அவருக்கு பொட்டன்ஷியலான லாயர். அவருக்கு இப்போ ஏன்னா கால சூழ்நிலை வந்திருக்கு. அந்த மாதிரி நேரம் காலங்கள் நிறைய நல்லா வருகிற காலகட்டம். நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. இப்போ தாங்க குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் புது நபர்கள் வருகை, குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் சூழ்நிலை, வரவேண்டிய பணங்கள் வருகிறது. மூத்த சகோதரர்கள் மற்றும் இளைய சகோதரர்கள் ஒற்றுமை ஏற்படும். இந்த சொந்த பந்தத்தில் குழப்படி ஏற்பட்டது இந்த ரிஷபராசிக்கு பல. பொதுவாக இந்த ரிஷபராசிக்கு ஒரு டேலண்ட் என்னென்னா, எல்லாத்தையும் வசீகரிக்கும் தன்மை உண்டு, பேசி சாதிக்கக்கூடியது. இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க சுற்றி ஒரு 10-15 பேர் எப்போயுமே ரிஷபராசிக்காரங்களை சந்திக்கணும் அப்படின்னு பேச்சால் வெல்லும் திறமை படித்தவங்க. அதாவது யதார்த்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ஈஸியாக கவர் பண்ணுவாங்க. 2-5 வேறு தொடர்பு ஒரே ராசியா, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொதுவாகவே வீடு கிழக்கு புது பணம்னது, பட் மற்றது பார்க்கணும் கிழக்கு திசையை பக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். மாடி வீட்டில் தங்கினா நல்ல யோகமாக இருக்குது. ஒன்று கடன் மட்டும் வாங்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் பணம் சம்மந்தப்பட்டது 2ஆம் வீட்டிலேருந்து இருக்குது. 6, 8, 10 பார்க்குது. அப்போ கடன் அடைக்கும் யோகங்கள் உண்டு. கிரெடிட் கார்டு பயன்படுத்த வேண்டாம். வட்டிக்கு வட்டி வாங்கும் நிலை மாறி தன்னிறைவு அடையும் நேரம். வேலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸே கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருந்தது. இந்த இவங்களுக்கு 10 to 6 தான் சொல்கிறாங்க. 9 மணிக்கு போகணும், நைட்டு 8 மணி ஆனாலும் வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு இருந்த நிலைமை போய் உங்களுக்குன்னு ஒரு இந்த டைமிங் இருக்கும். மற்ற நேரத்தில் ரிலாக்ஸாக இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை எங்கே செய்கிறீங்களோ அது அருகிலே தங்கிட்டால் பெட்டருங்க. அந்த மாதிரி மாறக்கூடிய இருக்குது. இப்போ குறிப்பாக ஒரு வீடு, இடம் இந்த மாதிரி மாறலாமா? ஒரு சின்ன இடமாற்றம் உண்டு. அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். வேலையில் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் மாறினாலும் லாபகரமாக இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரம், சம்பள உயர்வு இருக்கும். ஏன்னா குரு 6, 8, 12 இப்போ 8ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும்போது என்ன வரும்னா டபுள் டியூட்டி. ஆனால் என்னென்னா ஒரு விஷயத்தை நிர்வாகம் பண்ணுற 2 நிர்வாகம் பண்ணுற மாதிரி. சம்பள உயர்வுனா அப்படியே வேலையும் உயர்வு வந்துடும். வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகள், புது நபர்கள் அறிமுகங்கள் இதெல்லாம் நடக்கும். ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை. எதிரிகள் விலகுவார்கள். தொந்தரவு கொடுத்தவங்க போன டைமில் பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பண்ணதுக்கு மற்றவங்க அங்கீகாரம் ஆகிட்டு இருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க, மற்றவங்க அங்கீகாரம். அது இல்லாமல் இல்லாத ஒரு சொன்னது பொறாமை. உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டது. எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு பொறாமை. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட கூட முடியாத அளவுக்கு இந்த ரிஷபராசியை வச்சுருந்தாங்க. எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துருச்சு. ரைட். இப்போ பூர்வீக சொத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து, அதில் இருக்க பிரச்சனைகள் எதாக இருந்தால் அதை கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் பேசி காம்ப்ரமைஸ் ஆகுது. வழக்கில் வெற்றி பெறுகிற சூழ்நிலை கொண்டு எந்த ஒரு கேஸ் எதாக நடந்தாலும் வெற்றி பெறுகிற காலகட்டமாக இருக்குது. புது முயற்சிகள் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வீடு, இடம், சொத்து
இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம். 4ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது 10ல் ராகு பகவான். இப்போ 4ல் கேது வரும்போது என்னென்னா, அந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வாங்க முடியாது, நீள அகலமாக இருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் வீடு கட்டினா அது வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிற சூழ்நிலை வந்துடும். அப்போ வாடகை வருமானம் எதிர்பார்த்துருக்கிறவங்க ஓகே, இல்லை பூர்வீக ஊரை விட்டு வெளியூரில் வீடு கட்டுறவங்களுக்கு ஓகே. இந்த மாதிரி பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்துக்கணும். ஏன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி இருக்கிறதில்ல. அப்போ உங்கள் இது பார்த்து உங்களுக்கு என்ன தலைவாசல் வரும், யார் பேரில் உங்கள் நேரம் சரியில்லைன்னா குடும்ப நபர்கள் பேரில் போடலாமா, எந்த மாதிரி ஏரியா செட் ஆகும், லைஃப் லாங் எங்கே செட் ஆகும், இன்னும் பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃப்ளாட்டு குறிக்கும் போது அந்த நம்பரோடு வருவாங்க. இந்த ஃப்ளாட் இப்போ ஒரே ஏரியா தான், அதில் வீட்டு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 55, 56, 57 இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ ஏன்னா உங்களுக்கு எந்த நம்பர் நல்லாயிருக்கும், இது வரைக்கும் போகக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ரைட். பொதுவாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்கள் ஒரு சில நேரத்தில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட். பிஸ்னஸ் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். 9, 10க்குரியவர் 11ல் இருக்கார். பொதுவாகவே ரிஷபராசி தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர். கோயில் கட்டுறவங்க கோயில் குளத்துக்கு அந்த தானம் கொடுத்தவங்க சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு 11ஆம் அதிபதி வரார். தொழிலில் வளர்ச்சி, வெற்றி பெறுகிற சூழ்நிலை உண்டு, எதிரிகளை வெல்லக்கூடியது, காம்படிஷனில் சர்வைவ் ஆகிற நேரம். இந்த நேரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு சுபமாக வேலை செய்வாங்க. புது நபர்கள் அறிமுகம், அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். வேலையாட்கள்லாம் குடும்ப உறுப்பினர்கள் மேலே இருப்பாங்க. பிஸ்னஸில் ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கணும், விளம்பரம் கொடுக்குறதல். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி ராசியில் உச்சம், அதாவது சந்திரன் தான், அதை சனி பார்க்குது. அப்போ விளம்பரம், தொழில் சார்ந்து விளம்பரம் கொடுத்தல், நோட்டீஸ் கொடுக்கறது, உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அந்த பிஸ்னஸில் பார்த்து நோட்டீஸ் ஒட்டுறதா இருக்கும், பேப்பரில் வச்சு கொடுக்குறதா இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொடுக்குறதா இருக்கும், ஒரு வீடு வீடாக போடுறோம். அப்போ இந்த மாதிரி பண்ணதான் வேணும். அவர் பார்த்திங்கன்னா அந்த டயரை கழட்டி மாட்டுற அந்த டயர் சேல்ஸ் பண்ணுற அந்த இதில் அவர் கிளைண்ட்டை அவர் சொல்லும்போது சொன்னேன், சார் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குற யோகம் வந்திருக்கு. யோகமா அப்படின்னாரு. ஆமாங்க, அது உங்கள் கடை ஆஃபர்லாம் போட்டு அவர் வாஷிங் க்ளீனிங் வரைக்கும் வச்சுட்டார். டயரு, சேல்ஸு, சர்வீஸு, அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் அதெல்லாம் பண்ணார். எல்லாம் ஒரு ரேட்டை போட்டு எல்லார் கார்லேயும் போய் வச்சுருந்த வைப்பரில் வச்சுருக்கார். என் கார்லேயே இருந்தது, நானே எடுத்து கேட்டேன். அப்போ அவருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அவர் ஜாதக ரீதியாக பார்த்துருது. அது மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகிற நேரம். இப்போ உங்களுக்கு டார்கெட் ஒன்றே வச்சுக்கணும். இப்போ நார்மலாக ஒருத்தங்க 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 98 ரூபாய்க்கு வைங்க. மற்றவங்களோட காம்படிஷனை வின் பண்ணி நீங்கள் நம்பர் ஆஃப் கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற காலகட்டம் சூப்பராக இருக்கும். இப்போ முக்கியமான விஷயம் தான், குலதெய்வ கோயில் அனுகிரகம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டிய காலகட்டங்கள் 5ல் சனி பார்க்கும் பொழுது குலதெய்வ கோயில் உங்களை அழைக்குதுன்னே சொல்லலாம். இப்போ பொதுவாகவே ரியல் எஸ்டேட்டு, சினிமா துறையினர், கம்ப்யூட்டர் சார்ந்தவங்களுக்கு, அரசியல், அரசாங்க, நிர்வாகம் சார்ந்தவங்களுக்கு யோகமாக இருக்குது. பொதுவாக 5ல் சனி பார்க்கும் பொழுது பீரியட் ஃபிலிம் சொல்லுவோம், பழைய காலத்து படங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். 5 சனிங்கிறது இது இடமாற்றத்துக்கு ஒரு சினிமா துறை வந்தவங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் கிடைக்கும், வேறு லாங்குவேஜில் கிடைக்கும்னு சொல்லலாம். ரைட். இப்போ பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம், ஜாதகம் பார்க்கணும். பட் இந்த இதில் பார்க்கும்போது பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பழமையான ஒரு ஏரியா, அந்த தொகுதி முதலே பிரித்த தொகுதியாக இருக்கும். அந்த இடத்துல பழமையான ஒரு கோயில் இருக்கிற ஏரியாவில் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நுட்பமான விஷயம்லாம் சொல்லலாம், அவங்களுக்கு உண்டான அம்சங்கள். ரைட். இப்போ 9ஆம் இடம், அதை கொஞ்சம் பார்க்க வேண்டிய 9 மற்றும் 4 பார்க்கணும். தாயின் உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும். உங்கள் உடல்நிலை ஓகே, தாயின் உடல்நிலை கவனம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது வருது இல்லையா, ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது. பொதுவாகவே தாய் ஸ்தானத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ 9ஆம் இடம் நல்லாயிருக்கு. தந்தைக்கு இருந்த தொந்தரவுகள் விலகுகிற காலகட்டங்கள், மருத்துவத்தின் மூலம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இப்போ தாய் தான் ஏன் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை, அதை கொஞ்சம் பார்த்து அவங்க ஹெல்த் பேராமீட்டர் எதாக இருந்தால் கொஞ்சம் குயிக்காக பார்க்கணும். மருத்துவ செலவுகள் வெகுவாக கணிசமாக குறைய போகுது. குறிப்பாக 12ஆம் இடத்துல இந்த பாவ கிரகங்கள் பார்க்கையும் இல்லை, தொந்தரவும் இல்லை. பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். 10ல் ராகு பகவான், 4ல் கேது. 10ல் பாவியாக இருக்கும் ராகு இருக்க. ராகு கேது என்ன பண்ணுதுன்னா அந்நிய கிரகங்கள். இது தொழிலை வீட்டில் வச்சு பண்ண வைக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு சில தொழில் பண்ணும். இப்போ வீட்டில் மாறி வீட்டில் இருக்கிற நபர்கள் கடைக்கு வர போகிறாங்க, இது மாதிரி நடக்கும். அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுற ஆள் மாற போகிறாங்க. எப்போவுமே இவர் தான் பண்ணிகிட்ருப்பார், இப்போ வேறு ஒருத்தர் வந்துட்டார், அவர்கிட்ட நாங்கள் மாற்றி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது நபர்கள், புது விஷயங்கள் மாறுது. இந்த மாறுறது என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு லாபங்கள் பர்ச்சேஸ்லேயே கிடச்சிரும். அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. பர்ச்சேஸ்லேயே கிடைக்கும் போது பெரிய விஷயம் இல்லையா. இப்போ 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானங்கள். 5ஆம் இடத்த குழந்தைக்கு சனி பார்க்கும் பொழுது குழந்தை கர்மகாரகனாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சனிங்கிற கர்மகாரகன், கர்மம் செய்ய குழந்தை உண்டு, இதெல்லாம் சொல்லலாம். 5க்கோ 5ஆம் வீட்டுக்கோ இல்லை 10க்கோ 10ஆம் அதிபதிக்கோ வீட்டுக்கோ சனி தொடர்பு வரும்போது கர்மம் செய்ய குழந்தை பிறக்கும்.
இப்போ குழந்தை செய்ய வந்து அதுவும் குறிப்பாக காவல் தெய்வ வேண்டுதல் பண்ணி குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. இப்போ என்னென்ன பரிகாரம் பண்ணணும்? நிச்சயமாக பரிகாரம் தேவை. ஒரு சில பரிகாரம் தேவைங்க. அதில் சதுர்த்தி அன்று, சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் தரிசனம் நிச்சயமாக தேவை. குரு பகவான் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவருக்கு வணக்கம் போட்டாலும் போட்டேன் கொடுக்குறேன்ட்டார், விட்டுருவோம். அடுத்தது ராகுக்கு தான், அப்போ விநாயகர் முடிச்சுக்கலாம். சனி பகவான் இயற்கையாகவே இந்த 11ஆம் வீட்டிலிருந்து அள்ளி கொடுக்க காத்திருக்கார். சனி போல் இப்போ கொடுப்பானும் இல்லை. சனி சம்மந்தப்பட்டது நீங்கள் தைரியமாக இது பண்ணிக்கலாம். கடவுள் வழிபாடு பண்ணிட்டாலும் தவறு இல்லை. சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டால் என்னோடய சஜஷன் சித்தர் வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டு தொழில் ஸ்தான விருத்தி பண்ண துர்க்கை அம்மன், துர்க்கைக்கு உண்டான பீஜ மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் ஜபிச்சுட்டு அந்த துர்க்கை பாடல்கள் கேட்டுட்டு இதை பண்ணிவிட்டு வாங்க, அட்டகாசமாக இருக்கும். இப்போ என்னென்ன எண்கள் பயன்படுத்தலாம் அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்கள் இருக்குது, ஒரு சில டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ முக்கியமாக நான் சொல்லிவிட்டு நிறைவு பண்ண போகிறேன். மாணவர்கள் 4ஆம் இடம் தான் படிப்பு ஸ்தானம், அங்கே கேது பகவான் இருக்கார். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டதில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இல்லை வெளிநாடு வெளியூருக்கு ஓகே. லோக்கலில் படிக்கிறவங்க இப்போ அந்த உள்ளூரில் படிக்கும்போது ஹாஸ்டல் தங்கி படிக்க வச்சிடும். ஆக மொத்தம் வெளிநாடு போனாலும் போய் தங்க தானே. அப்போ வீட்டை விட்டு வெளியே சென்று படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தேவைப்படுகிறது. படிப்பில் கவனங்கள் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணணும். படிப்பு கம்மின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய முறைகள் வேறையாக இருக்கிற காலகட்டங்கள். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஐஎல்டிஎஸ், டோஃபில், ஜிஆர்இ அந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்டது கோச்சிங் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் இதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்லூரி சூஸ் பண்ணுறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. பொதுவாகவே இந்த வருடங்களில் வருது இல்லையா, அப்போ தான் ரிசல்ட்லாம் வந்திருக்கு. கல்லூரி சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஒப்பீனியன் அந்த டீச்சர்கிட்டையோ இல்லை நீங்கள் சேர போகிற 4-5 பேர் ஒரு சீனியர்கிட்டையோ நல்ல டிஸ்கஷன் பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் வைஸ் ரொம்ப குழப்பிடக்கூடாது. இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டு அப்போ மாற்றிட்டு இருக்கக்கூடாது. அது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ உங்கள் ராசி எண்களாக 6, 5, 8 8ஆம் நம்பர் இந்த வருஷம் யோகத்தை கொடுக்க போகுது. இதை பயன்படுத்தி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.